வெல்கம் பேக் டு மூவி மல்டிவர்ஸ். இன்னைக்கு நம்ம மார்வல் படம் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் அப்படியே மார்வல் படமும் ஸ்டார்ட் பண்ண சொன்னீங்க. சரி, நானும் ஒரு போஸ்ட் போட்டு பார்த்தேன், தோர் ட்ரிலாஜி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு. நான் கூட எல்லாரும் பார்த்த படம்னு கண்டிப்பாக வேணாம் தான் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். பட் 99% போடலாம் தான் சொன்னீங்க. நீ பண்ணதில்ல, நீ பண்ணா வெறித்தனமாக இருக்கும்னு சொன்னீங்க. ஸோ உங்கள் ஆசைப்படியே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற படம் தோர் பார்ட் 1. இனிமேல் நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே நியூ மெக்சிகோவில் ஒரு இடத்துல ஒரு 3 பேர்த்த காமிக்கிறாங்க. இவர் தான் இந்த படத்துடைய ஹீரோயின். இவர் பேர் ஜேன் ஃபாஸ்டர். இவர் ஆஸ்ட்ரோபிசிஸ்ட். இவர் தான் ஜேனுடைய அப்பாவோட ஃப்ரெண்டு. இவர் பேர் டாக்டர் எரிக் செல்விக். இவரு ஒரு சயின்டிஸ்ட் தான். இவங்க 2 பேத்துக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கா. இவ பேரு டார்சி. ஜேன் எதையோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்கா. ஸோ இங்கே ஏதோ ஆக போகுதுன்னு சொல்றா. இவங்கள என்ன ஆக போகுதுன்னு வானத்தை பார்த்தா வானத்தில் ஏதோ பெருசா வெளிச்ச மாதிரி வருது. டக்குன்னு இவங்களும் வண்டி எடுத்துட்டு கிட்ட போய் பாக்குறாங்க என்னதுன்னு பாக்குறதுக்காக. அங்க பார்த்தா ஒரு சூறாவளியே உண்டாவது. டார்சி டக்குன்னு வண்டி நிப்பாட்டிடுறா. காலேஜில் கிரெடிட் வாங்குறதுக்காக சாவணுமா அப்படின்னு சொல்லிட்டு இடியெல்லாம் இடிக்குது. அப்ப இவங்க வண்டி முன்னாடி யாரோ வந்து மோதுறாங்க. அவன் தான் இந்த படத்துடைய ஹீரோ தோர், இடிமின்னல் தேவன். தோர் யாரு, எங்க இருந்து வந்தாங்கிற கதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஒரு காலத்துல மனுஷங்க ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. இந்த பிரபஞ்சத்துல அவங்க தனியா இல்லைன்னு. சில மக்கள் இவங்களை கடவுளா பார்த்தாங்க, சில மக்கள் இவங்களை பார்த்து பயந்தாங்க. அப்பதான் குளிர் அப்புறம் இருட்டு சாம்ராஜ்யத்துல இருந்து ஃப்ராஸ்ட் ஜெயின்ஸ் வந்தாங்க. இவங்க இந்த பூமி மக்களை உரைய வச்சு இந்த பூமியை ஆக்கிரமிக்க பார்த்தாங்க. ஆனா மனுஷங்க இவங்க கூட தனியா சண்டை போடல. இவங்களுக்கு உதவி செய்ய ஆஸ்கார்டுல இருந்து ஓடின் வந்துட்டாரு. ஓடின் படையும் ஃப்ராஸ்ட் ஜெயின்ஸோட படையும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டாங்க. சண்டையுடைய முடிவில் ஓடின் படை வெற்றி பெற்று ஃப்ராஸ்ட் ஜெயின்ஸை அவங்க உலகத்துக்கே அனுப்பி வச்சுட்டாங்க. ஃப்ராஸ்ட் ஜெயின்ஸோடைய தலைவன் லாஃபி தோத்து போயிட்டான். அப்புறம் அவங்க கிட்ட ஒரு பெட்டி இருந்துச்சு, அதுதான் அவங்களுடைய பவர் சோர்ஸ். அந்த பெட்டியை இவங்க எடுத்துக்கிறாங்க. போர் முடிஞ்ச வாட்டி ஓடின் படையும் அவங்க உலகத்துக்கே போனாங்க. அதுதான் ஆஸ்கார்டு. பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கும். மனுஷங்களுக்கு இங்க ஒரு கட்டுக்கதையா மாறிட்டாங்க. ஆனா ஆஸ்கார்டு தான் இந்த பிரபஞ்சத்துக்கே அமைதியை கொண்டு வந்துச்சு. ஃப்ராஸ்ட் ஜெயின்ஸ்ல என்ன உயிரோட இருக்கிறாங்களாப்பா? நான் ராஜாவனை வாட்டி அவங்களெல்லாம் வெட்டி தள்ளிடுவேன் நீங்க பண்ண மாதிரியே. புத்திசாலியான ராஜா சண்டையை விரும்ப மாட்டான், ஆனா அதுக்கு எப்பயுமே தயாரா இருப்பான். சோ ஓடினுடைய பையன்தான் தோர். இவனுக்கு ஒரு தம்பி இருக்கா, என் பேரு லோக்கி. உங்கள ஒருத்தர் தான் ஆஸ்கார்டு ஆள முடியும், ஆனா 2 பேருமே பிறக்கும் போதே ராஜா தான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே பல வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. தோர் இப்ப ராஜாவாக்க போறான். சோ மக்கள்லாம் உற்சாகமா கொண்டாடுறாங்க. தோருக்கு செம்ம சந்தோஷமா இருக்குது. பந்தா காமிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறான். செம்ம குஷியா இருக்கான். தோர், ஓடின் சன், செத்துப்போன நட்சத்திரத்தோட எதிர்த்துல செய்யப்பட்ட வலிமை மிக்க சுத்தி மியோல்நீர் வாங்கிட்டு தான் இருக்கு. இதை வச்சு உன்னால ஆக்கவும் முடியும், அழைக்கவும் முடியும். ஆஸ்கார்டி 9 சாம்ராஜ்யத்தில் உள்ள மக்களின் நாட்டை நல்லா பார்த்துக்கிட்டேன், இனிமே நீட்டா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே இவங்க இடத்துடைய பேஸ்மெண்ட்டை காமிக்கிறாங்க. அங்கே நிறைய பொருட்கள் இருக்குது. கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு மாதிரி கூட எதையோ காட்டுறாங்க. ஃப்ராஸ்ட் ஜெயின்ஸ் கிட்ட இருந்து வாங்கின பெட்டி அங்கே தான் இருக்குது. அப்போ அந்த இடமே உரையுது. ஃப்ராஸ்ட் ஜெயின்ஸ் அங்கே வந்துட்டாங்க. ஃப்ராஸ்ட் ஜெயின்ஸ் வந்துட்டாங்கன்னு ஓடினு டெஸ்ட்ராயர்னு ஒரு ரோபோட் மாதிரி எதுவும் அனுப்புறாரு. டெஸ்ட்ராயர் வந்து எல்லாத்தையும் எரிச்சே சாவடிச்சிட்டு திரும்ப அதோட இடத்துக்கே போயிடுச்சு. டெஸ்ட்ராயர் எல்லாத்தையும் சாவடிச்சிருச்சு. பெட்டி பாதுகாப்பாக இருக்குது. பாதுகாப்பாக இருக்குதா? அவங்க நம்ம இடத்துக்குள்ளேயே வந்துட்டாங்க. இங்க இருந்து ஏதாச்சும் எடுத்திருந்தா என்ன ஆகுது? அதை எது எடுக்கல. அவங்க ராஜா லாஃபி கிட்ட நான் அமைதி சத்தியம் பண்ணியிருக்கேன். சத்தியத்தை அவங்க மீறிட்டாங்க. அவங்களுக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு தோர் சொன்னதுக்கு அதெல்லாம் ஒன்று வேணாம், பாதுகாப்பை மட்டும் அதிகப்படுத்தினா போதுன்னு இவர் சொல்றாரு. ஆஸ்கார்டுடைய ராஜாவா இது வேலை அப்படின்னு சொன்னதுக்கு நீ ஒன்று இன்னும் ராஜா வாகலை அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுறாரு. ஸோ தோருக்கு செம கோவம் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு இருக்கிறான். அப்போ தோர் தம்பி லோக்கி இவங்கிட்ட வந்து நீ சொன்னது சரிதான், அவங்க ஒரு டைம் உள்ள வந்துட்டாங்க, கண்டிப்பா இன்னொரு டைம் படையோட உள்ள வந்தாலும் வந்துருவாங்கன்னு சொல்றான். பேசாம நாம அவங்க இடத்துக்கே போய் அடிக்க வேண்டியதா, அவங்க இடம் யோட்நைமுக்கு நம்ம போக வேண்டியதான். ஹே தோர், இதனா பூமிக்கு போற மாதிரியா? நம்மளை பார்த்தோன்னே கடவுள் மாதிரி கும்பிடுவாங்க. அப்பா அங்க யோட்நைமுக்கு போய் ஜெயிச்சிருக்காரு, நம்மளாலே முடியும். ஃபேண்ட்ரல், ஹோகன், எவ்வளவு சண்டைக்கு எங்களை கூட்டிட்டு போயிருப்பீங்க? அதை நாங்க செய்யல, நீ செஞ்ச. ஒல்ஸ்டாக், வலஹாலா சண்டையில நீ செத்து போடுன்னு நினைச்சிய, நான் நினைக்கல, நீ நினைச்ச. லேடி சீஃப், எல்லா சாம்ராஜ்யத்திலயும் உன்னை சிறந்த வீராங்கனையா மாத்தனது யாரு? அது நானே தான் பண்ணேன். அட்லீஸ்ட் நான் சப்போர்ட்டாச்சும் பண்ணேன். எது எப்படியோ நம்ம யோட்நைமுக்கு போக போறேன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. இவங்க கிட்ட பைஃப்ராஸ்ட் பிரிட்ஜ்னு ஒன்று இருக்குது. அது மூலியமா தான் இவங்க எல்லா இடத்துக்கும் போக முடியும். அந்த பிரிட்ஜை ஹெய்ம்டால்னு ஒருத்தர் பாதுகாக்கிறாரு. அவரால் பிரபஞ்சத்துல உள்ள எல்லாரையுமே பார்க்க முடியும். ஹெய்ம்டால் நாங்க போலாமா அப்படிங்கிற இடத்துக்கு இது வரைக்கும் ஒரு எதிரி கூட என் கண்ணுல இருந்து தப்பிச்சது இல்லை. பட் இன்னைக்கு நம்ம இடத்துக்குள்ளேயே வந்துட்டாங்க, அது எப்படின்னு போய் பார்த்துருவாங்கன்னு சொல்றாரு. சரி, நாங்கள் போயிட்டு வர வரைக்கும் இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டையும் சொல்லாதுன்னு சொல்கிறாங்க. ஹெய்ம்டால் அவருடைய கத்தி வச்சுன்னா அந்த பைஃப்ராஸ்ட் பிரிட்ஜ் ஆப்ரேட் ஆகுது. நீங்கள் போயிட்டு உங்க கூட ஆபத்தை கூட்டிட்டு வந்தீங்கன்னா நான் பைஃப்ராஸ்ட்டை திறக்க முடியாது, நீங்கள் அங்கேயே சாக வேண்டியதான் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இந்த பிரிட்ஜை என்னால் ஓப்பன்லேயே வச்சிருக்க முடியாது, ஏன்னா ஓப்பன்லேயே வச்சிருந்தா நீங்கள் போகிற இடம் யோட்நைம் இதோட சக்தி தாங்க முடியாமல் அழிஞ்சு போயிடும். நாங்கள் பாதுகாப்பாக வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போகிறாங்க. இந்த பைஃப்ராஸ்ட் பிரிட்ஜ் மூலியமாக இவங்க அப்படியே டெலிபோர்ட் ஆகி யோட்நைம் இடத்துக்கு போகிறாங்க. இதுதான் ஃப்ராஸ்ட் ஜெயின்ஸ் வாழ்கிற யோட்நைம். பார்க்கவே ரொம்ப இருட்டா ஜில்லுன்னு இருக்குது இந்த இடம். ஆஸ்கார்டியன்ஸ், சாக வந்திருக்கீங்க,
இருக்கீங்களா அப்படின்னு ஃப்ராஸ்ட் ஜெயின்ஸ் தலைவர் லாஃபி உங்களை பத்தி சொல்றான். நான் தான் தோர் ஓடின் சொன்னேன். எப்படி உங்க ஆளுங்க ஆஸ்கார்டுக்குள்ள வந்தாங்க? நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும். ஓடின் வீட்டுக்குள்ள நிறைய கருப்பு ஆடுகள் இருக்குது. என் அப்பா பேர் அப்படி கிடைக்காது அப்படின்னு சொன்னதுக்கு உங்க அப்பா ஒரு கொலகாரன் திருடன்னு சொல்றான். தன்னைத்தானே நிரூபிச்சுக்க பாத்துக்கிற ஒரு சின்ன பையன்டா நீ அப்படின்னு சொல்றான். சுத்திலும் நிறைய ஆளுங்க வந்துடுறாங்க. நான் இப்ப உங்களை அனுமதிக்கும் போதே இங்க இருந்து போயிடுங்கன்னு சொல்லவோ லோக்கி இங்க இருந்து கூட்டிட்டு போறான் எல்லாத்தையும். இவங்க போகும்போது வர லாஃபி வீட்டுக்கு போ லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு கலாய்க்கிறான். ஸோ தோருக்கு வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடறான். சண்டை சும்மா வெறுத்தனமா இருக்குது. சுத்தி வச்சு பொழந்து தள்ளுறான். எல்லாருமே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே செம்மையா சண்டை போடுறாங்க. லோக்கிக்கு மேஜிக் தெரியும். ஸோ அவன் இல்லூஷன் யூஸ் பண்ணி சண்டை போடுறான். ஃப்ராஸ்ட் ஜெயின்ஸ் தொட்டாவே உங்க கையில ஐஸ் ஆகுது. யாரையும் தொட விடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப லோக்கியுடைய கையை ஒருத்தன் தெரியாம தொட்டுறான். அப்ப லோக்கியுடைய கை ப்ளூ ஆகுது. ஏன் லோக்கியுடைய கை ஐஸ் ஆகாம ப்ளூ ஆனிச்சுன்னு படத்துல அப்புறமேட்டு சொல்லுவாங்க. சண்டையில வர ஒருத்தனுக்கு அடிபட்டுருச்சு. தோர் இங்க இருந்து போலான்னு சொல்லி கூப்பிட்டாயும் வராம நீங்க போங்கன்னு சொல்லி அவன் சண்டை போடுறான். சுத்திய தூக்கி போட்டு எல்லாத்தையும் பொழந்து தள்ளுறான். அப்ப லாஃபி ஒரு பெரிய பீஸ்ட் அமிச்சிடறான். அந்த பீஸ்ட் வேற தோருடைய ஃப்ரெண்ட்ஸை சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இவங்கள பயந்து ஓடுறாங்க அங்க இருந்து. தோர் ஒரு பக்கம் சுத்திவே சுத்தி சதற விடுறான் எல்லாத்தையும். கடைசியா தோர் அவனுடைய மின்னல் சக்தி யூஸ் பண்றான். மின்னல் படம் எல்லாரும் பறந்துட்டு போறாங்க. ஐஸ் எல்லாம் உடையுது. ஸோ இப்படி ஐஸ் உடையும் போது பீஸ்ட் கீழே விழுந்திருந்தா பாக்குறாங்க. பட் பீஸ்ட் ஐஸ் கடியில இவங்களை ஃபாலோ பண்ணுது. ஹேம்டால் பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணு அப்படின்னு கத்துறாங்க. ஆனா பிரிட்ஜ் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஸோ பீஸ்ட் கிட்ட இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா மாட்டிட்டாங்க. அப்ப தோர் பறந்து வந்து ஒரே அடி பீஸ்டோட வாய் பொழந்து செத்து போயிருச்சு. நிறைய ஃப்ராஸ்ட் ஜெயின்ஸ் இவங்களை நோக்கி ஓடி வராங்க. அப்பன்னு பார்த்து பிரிட்ஜ் ஓப்பன் ஆகுது. ஓடினே அங்க வந்துட்டாரு. அப்பா வாங்க இவங்களை ஒன்னாவே முடிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு அமைதியாரு அப்படின்னு சொல்றாரு. லாஃபி இதோட முடிச்சுக்கலாம் எல்லாத்தையும். ஆனா பையன் சண்டை போட ஆசைப்படுறானே. சின்ன பையன் தானே விட்டுரு. ஆனா லாஃபி இதெல்லாம் கேட்காம சண்டை போட வரான். நல்லவளே ஓடினே பிரிட்ஜ் மூலியமா இவங்களை காப்பாத்தி கூட்டு போயிடுறாரு. எதுக்கு எங்களை கூட்டிட்டு வந்தீங்க? நான் நம்மளை பாதுகாக்கத்தான் எவ்வளவும் பண்ணேன். உன் ஃப்ரெண்ட்ஸே உன்னால பாதுகாக்க முடியல. நீ எப்படி ஆஸ்கார்டை பாதுகாப்ப? முதல்ல அடிப்பட்டவனை குணப்படுத்துற அறைக்கு கூட்டிட்டு போங்க. இப்படியே கம்முன்னு விட்டுருங்க. 9 சாம்ராஜ்யமும் நம்மளை பார்த்து சிரிக்கும். நீ ஒரு தோல்வி அடைஞ்ச பேராசை பிடிச்ச பையன். நீங்களும் ஒரு வயசான முட்டாள் தான். ஆமா, நான் ஒரு முட்டாளா தான் இருந்தேன். அப்பான்னு லோக்கி வந்தா பேசாதங்கிறாரு. தோர் ஓடின் சன் ராஜாவுடைய கடலை மீறி பல பேரோட உயிரையோ இந்த அமைதியான சாம்ராஜ்யத்தையோ போருக்கு கொண்டு வந்துட்டேன். எந்த சாம்ராஜ்யத்துக்கும் நீ தகுதியே இல்லாதவன். தலைப்புக்கு தகுதியே இல்லாதவன். நீ தகுதியே இல்லாதவன். உன் சக்திகளை நான் எடுத்துக்க போறேன். என்னுடைய அப்பா அவருடைய அப்பாவின் பேரில் உன் சக்திகள் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தோரோட சக்தி எடுத்து ஒரு சாதாரண மனுஷனாக்கி பூமிக்கு அமைச்சிடுறாரு. யாருக்கு தகுதி இருக்குதோ அவனால இந்த சுத்தியை தூக்க முடியும். அவனுக்கு தோருடைய சக்திகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தியை தூக்கி வீசிடுறாரு. ஸோ இப்படிதான் தோர பூமிக்கு வந்தான். பூமிக்கு வந்த வாட்டி சுத்தி எங்கன்னு தேடுறான். சீக்கிரம் வாங்க, இங்க இருந்த சாம்பிள்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போன போலயே. அதெல்லாம் தேவையில்லை. ஹைம்டால், நான் பேசுறது உனக்கு கண்டிப்பா கேட்கும். பைஃப்ராஸ்ட் ஓப்பன் பண்ணு. சரி, நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. நான் இங்க இருந்து சாம்பிள் கலெக்ட் பண்றேன். எந்த சாம்ராஜ்யம் இது? நியூ மெக்சிகோ. தோரிய ஆயுதம் வச்சு பயன்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனை டேசர் வச்சு பிடிச்சிடுறாங்க. அடுத்த டைம் டேசர்ல சுடும்போது வண்டிக்குள்ள இருக்கும்போது சுடு தூக்கவே முடியல. பேஷண்ட் பேர் என்ன? தோரன்னு சொன்னா. THOR. பேஷண்ட் உங்களுக்கு என்ன வேணும்? யாருன்னு தெரியாது. வண்டியை வச்சு இடிச்சிட்டா. இவத்த டேசர் வச்சு சுட்டா. ஹாஸ்பிட்டல் உள்ள கூட ஓடின் பயணி அட்டாக் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணி எல்லாத்தையும் அடிச்சு போட்டுக்கிறான். கடைசியா மைக்கோஸ் வச்சு பிடிச்சிடுறாங்க. தோருடைய சுத்தி ஒரு இடத்துல விழுந்து கிடக்குது. அதை ஒருத்தர் பார்த்து எடுக்க பாக்குறாரு. ஆனா எடுக்கவே முடியல. நேற்று வந்ததை பார்க்கும்போது ஐன்ஸ்டீன் ராசன் பிரிட்ஜ் போலவே இருக்குது. அப்படின்னா நீ சயின்ஸ் மேஜர் இல்லையா? நான் படிச்சது பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஐன்ஸ்டீன் ராசன் பிரிட்ஜ்னா 2 ஸ்பேஸ் டைமை இணைக்கிற ஒரு பாலம் மாதிரி. ஷார்ட்டா வார்ம் ஹோல். இதுக்குள்ள தெரிஞ்சது நம்ம நட்சத்திர கூட்டமைப்பு இல்ல, வேற ஒரு உலகத்தோட நட்சத்திர கூட்டமைப்பு. இப்பதான் இவங்க எடுத்த ஸ்கேன்லாம் பாக்குறாங்க. தோர் அந்த வார்ம் ஹோல் உள்ள இருந்து தான் வந்திருக்கான்னு. சரி, டக்குன்னு ஹாஸ்பிட்டல் போய் அவனை பார்க்கலான்னு பார்த்தா அவங்க இருந்து தப்பிச்சு போயிட்டான். டக்குன்னு வண்டியில தேட போலான்னு போகும்போது தெரியாம மறுபடியும் அவன் இடிச்சு தூக்கிடுறாங்க வண்டியிலேயே. ஒரு பக்கம் தோருடைய சுத்தியை தூக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. கூட்டமா வந்து சுத்தியை தூக்க பாக்குறாங்க. ஆனா முடியல. சுத்தியில சங்கிலி கட்டி வண்டியை வச்சுலாம் இழக்க பாக்குறாங்க. ஆனா வண்டியே கழண்டு வந்துருச்சு. அந்த வண்டியை ஓட்டினது நம்ம ஸ்டான்லி தான். இந்த விஷயத்த ஷீல்டு ஏஜென்சில இருந்து ஒரு ஏஜென்ட் பாத்துறா. இவன் பேரு கோல்சன். வாவ், வீடு இல்லாதவனா இருந்தாலும் கடுக்கடா உடம்பு வச்சிருக்க. சாரி, உன்னை தெரியாம டேசர்ல சுட்டுட்டேன். இது யார் ட்ரெஸ்? இது என் எக்ஸோடது. நாங்க பிரேக்கப் பண்ணிட்டோம். இந்த ட்ரெஸ் தான் உனக்கு கரெக்டா இருக்கும். மனுஷங்களாம் கடைசியா பார்த்ததை விட இப்ப வீக் ஆயிட்டீங்க போலே அப்படின்னு சொல்றான் இவன். ஒரு பக்கம் ஆஸ்கார்டுல நம்ம போன விஷயம் ஓடினுக்கு ஒரு கார்டு மூலியமா தான் தெரிஞ்சிருக்குது. அந்த கார்டுக்கு எப்படி தெரியும்னு பேசிக்கிறாங்க. நம்ம போறதுக்கு முன்னாடி கார்டு கிட்ட ஓடின் கிட்ட சொல்லி நான் தான் சொன்னேன். ஓடின் தான் நம்மளை காப்பாத்தினாரு வந்து. பட் தோரை இப்படி பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கலன்னு லோக்கி சொல்றான். அப்ப ஆல் ஃபாதர் ஓடின் கிட்ட பேசி சமாதானப்படுத்து அப்படின்னு சொன்னதுக்கு சமாதானப்படுத்தி தோர் இங்க திரும்ப வந்து என்ன பிரச்சனை? தோர் கோவக்கார, அவனால் மற்றவங்களுக்கு ஆபத்து. இப்படி ஒரு ராஜாவை ஆஸ்கார்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிடுறான். ஆஸ்கார்டுக்கு நல்ல விஷயம்னு சொல்லிட்டு போறான். பட் தோர் மேலே இவனுக்கு பொறாம. லாஃபி என்ன சொன்னான்னு கவனிச்சிங்களா? நமக்குள்ள கருப்பு ஆடு இருக்குது. மேஜிக்ல கை தேர்ந்தவனால மட்டும் தான் 3 ஃப்ராஸ்ட் ஜெயின்ஸா இங்க கூட்டிட்டு வர முடியும் ஆஸ்கார்டுக்குள்ள. லோக்கி குறும்புத்தனம் பண்றவன் தான். பட் அவன் அப்படி பண்ணிருக்க மாட்டான்னு இவர் சொல்றாரு. இங்க லோக்கி ஃப்ராஸ்ட் ஜெயின்ட்டுடைய பெட்டி எடுக்கிறான். தொட்டோடனே ஃபுல்லா ப்ளூ ஆயிட்டான். ஃப்ராஸ்ட் ஜெயின்ஸ் கிட்ட இருந்து நீங்க பெட்டியை மட்டும் எடுத்துட்டு வரல போலயே. என்னன்னு ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கன்னு சொன்னோட ஓடின்னு உண்மையை சொல்றாரு. போர் முடிஞ்ச வாட்டி கோயிலுக்குள்ள போய் பார்த்தேன். ஒரு குழந்தைய விட்டுட்டு போயிருந்தாங்க. அந்த குழந்தை தான் நீ லாஃபியுடைய பையன் சொல்றாரு. எந்த காரணத்துக்காக என்னை எடுத்து வாழ்த்தீங்க? ஒழுங்கா உண்மை சொல்லுங்கன்னு சொல்லி இவன் கத்துறான். ஓ மூலியமா 2 ராஜாங்கத்தை இணைக்க முடியும்னு பார்த்தேன். ஆனா என்னால் முடியல. அப்ப நீங்க திருடி சேர்த்த நினைவு சின்னங்கள் ஒண்ணுதானா? ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சிங்க? உண்மை கிட்ட இருந்து உன்னை பாதுகாத்தேன்.
இது குழந்தைங்க கதையில வர மான்ஸ்டர் தான் நானுன்னா. இப்பதான் புரியுது ஏன் நீங்க தோருக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னு. ஒரு ஃப்ராஸ்ட் ஜெயிண்ட் உங்க அரியாசனத்தை ஆளக்கூடாதுன்னு பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஓடின் மயங்கி கீழே விழுந்துடுறாரு. சூறாவளிக்குள்ள எப்படி நீ போன? அது மட்டும் இல்லாம எப்படி இவ்வளவு சாப்பிட்டு இன்னும் பசியோடவே இருக்க? இந்த பானம் நல்லா இருக்குது, இன்னொன்னு கொண்டு வாங்கன்னு சொல்லி அவன் கப்பை போட்டு உடச்சிட்டு இருக்கான். ஹே வேணா என்ன கேட்க வேண்டியதானே, எது கப்பை போட்டு உடைக்கிறேன்? இந்த மாதிரி இனிமேல் பண்ணாத, ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்ணலாம், போட்டோக்கு போஸ்ட் கொடு அப்படின்னு பார்த்து பக்கத்துல யாரோ சேட்டலைட் விழுந்ததை பத்தி பேசிக்கிறாங்க. அந்த சேட்டலைட் எப்படி இருந்துச்சு? வெயிட்டா இருந்துச்சு, யாராலையும் தூக்கவே முடியல. எந்த பக்கம் அது இருக்குது? வெஸ்ட்ல 50 மைல்ஸ். ஆனா இப்ப பண்ண வெஸ்ட் மிலிட்டரிக்காரங்களா வந்துட்டாங்க. சோ தோர் அங்க போக ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா இவனுக்கு தெரிஞ்சு போச்சு அது இவன் சுத்தி தான். கவர்மெண்ட்டை தாண்டி அங்க போய் நீ அசால்ட்டுக்கு எடுத்துட்டு வர முடியுமா? என் மியோல் நீர் அங்க இருக்கு, அங்க போய் அதை எடுத்துட்டா போதும், உன் கேள்விக்கான பதில் இருக்கும். மியாவா நடந்ததெல்லாம் கோ இன்சிடென்ட்ஸ் கிடையாது, என் கூட போனதுக்கான பதில சொல்றேன்ட்டு இவன் சொல்லியிருக்கான். இவன் சொல்ற மியோல் நீர், தோர், பைஃப்ராஸ்ட் எல்லாம் நான் சின்ன வயசுல கதையா தான் கேள்விப்பட்டிருக்கேன். சோ இவன் கூட போவாத, ஆபத்துன்னு சொல்றாரு. சோ இவனு தனியாவே போயிடுறான். அப்பன்னு பார்த்து இவங்க பண்ண ரிசர்ச் எல்லாமே ஷீல்டு ஆளுங்க வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. மிஸ் ஜெயின் ஃபாஸ்டர் நாத்தா ஷீல்டுல இருந்து வர ஏஜென்ட் கோல்சன். ஷீல்டுன்னு சொன்னோன்னு தெரிஞ்சு போச்சு செல்விக்கு இது பெரிய மேட்ரு, விட்டுருன்னு சொல்றாரு. இந்த பொருட்கள்லாம் எங்கேயுமே கிடைக்காது, நானே உருவாக்கினது, திரும்ப உருவாக்கிக்கோங்க. நான் பண்ண ரிசர்ச் இந்த புக்கில் உள்ள டேட்டான்னு எதையுமே கொடுக்க மாட்டேன். அந்த புக்கி ஆட்டை போட்டு போயிடறானுங்க. பல வருஷம் பண்ண ரிசர்ச் போயிருச்சு, ஐபாடும் போயிருச்சு. பேக்கப் என்னாச்சு? பேக்கப்புக்கு வச்சிருந்த பேக்கப்பே எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்பதான் 30 பாட்டை டவுன் பண்ணி வச்சிருந்தேன். ரொம்ப முக்கியம். ஆமா இவங்களா யாரு? நான் ஒரு சயின்டிஸ்ட்டை கேள்விப்பட்டேன், அவரு காமா ரேடியேஷன்ஸை பத்தி ஆராய்ச்சி பண்ணாரு. இவங்களா வந்து அதை ஸ்டாப் பண்ணி அவர் அட்ரஸ் எல்லாம் ஆக்கிட்டாங்க. அந்த சயின்டிஸ்ட்டை பத்தி தெரியாதவங்க யாருமே இல்லை. அவர் பச்சையா இருப்பாரு, யாரும் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நான் பேசாம யாருக்காச்சும் இமெயில் அனுப்பிச்சு உதவி கேட்கறேன். உங்க லேப்டாப்பை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆஸ்கார்டில் தோரை திரும்ப வர வைக்கிறதுக்கு ஓடினை சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு தோர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போறாங்க. ஆனா அங்க ஓடின் இல்ல, லோக்கி ராஜாவாயிட்டான். அப்பா அவருடைய ஓடின் தூக்கத்துக்கு போயிட்டாரு, எப்ப எந்திரிப்பாருன்னு யாருக்கும் தெரியாது. என்ன முக்கியமான விஷயம் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்றான். தோருடைய தண்டனையை முடிச்சுட்டு திரும்ப கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு என் முதல் கட்டளையே அப்பாவுடைய கடைசி கட்டளை மீற மாதிரி இருக்கக்கூடாது, முடியாதுன்னு சொல்லிடுறான். ஷெல்விக்கு இப்பதான் குழந்தைங்க படிக்கிற புக்கில் பைஃப்ராஸ்ட் தோரை பத்திலாம் பாக்குறாரு. இங்க தோற ஒரு பெட் ஷாப்ல போய் குதிரை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். குதிரைலாம் இல்ல சார், நாய் பூனா பரவத்தா இருக்குது. சரி அதுல ஏதாச்சும் பெருசா ஓட்டுற மாதிரி கொடு. அப்ப ஜேனி அங்க வந்துடுறா, வா போலான்னு சொல்லி கூட்டிட்டு போறான். என் ரிசர்ச் எல்லாத்தையுமே அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. நீ ரொம்ப புத்திசாலியா இருக்க, இந்த சாம்ராஜ்யத்துல நீ தான் ரொம்ப புத்திசாலி. அடிக்கடி சாம்ராஜ்யம் சொல்ற. யார் நீ? கூடி சீக்கிரம் பார்க்கத்தான் போற. நீ பார்த்தது ஒரு பாலம், ஐன்ஸ்டீன் ரோசன் பாலம் இல்ல வானவில் பாலம் மாதிரி. இவரை இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. எப்போ இவர் எந்திரிப்பாரு எப்பன்னு எனக்கே தெரியாது. எதுக்கு என்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சிங்க? அப்பதான் நீ வித்தியாசமா ஃபீல் பண்ண மாட்டேன்னு. நம்மளா ஒரு ஃபேமிலி. அப்பாவும் திரும்ப வருவாரு, தோரும் திரும்ப வருவான்னு நம்பிக்கை வைக்கணும். அப்பா பண்ற ஒவ்வொரு செயலுக்குமே ஒரு அர்த்தம் இருக்குது. இங்க ஜேனு தோரும் சுத்தி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. என் மியோல்நீர் எடுத்த வாட்டி உன் பொருட்கெல்லாம் நான் திருப்பி எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்றான் இவன். மியோல்நீர் சுத்தி இருக்கிற இடத்துக்கு மேல சிக்னலே கட் ஆகுது, ஏரோப்ளைன் சிக்னல்லாம். சோ இவங்க ரூட் எல்லாம் மாத்தி அமைச்சிட்டு இருக்காங்க. தோர் யாருக்கும் தெரியாம உள்ள பொலந்தா பாக்குறான். வெளியே வேலி கட்டண விஷயத்தை தெரிஞ்சு இவன் கண்டுபிடிச்சிடறாங்க. சோ எல்லாரும் வந்து இவனை பிடிக்க பாக்குறாங்க. பட் இவன் அசால்ட்டுக்கு அடிச்சு போடுறான் எல்லாத்தையும். பார்டன் உனக்கான வேலை வந்துருச்சு, கன் எடுத்துட்டு மேல போ. அது நம்ம ஹேக் ஆயிட்டா, வில் எடுத்துட்டு மேல போறான். தோர் எல்லாத்தையும் அடிச்சு போட்ட வாட்டி பெருசா ஒருத்த வரா, அவனையும் அடிச்சு போட்டுறான். சார் அந்த சுத்தில இருந்து பெருசா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அதிர்வுகள்லாம் வருது. சார் குறி வச்சாச்சு, தாக்கலாமா? இரு வெயிட் பண்ணி என்ன பண்றான்னு பாக்கலாம். தோர் ஆசையா வந்து சுத்தி தூக்க பாக்குறான். நான் முடியல, முழு பலத்தை யூஸ் பண்றான், அப்பயும் தூக்க முடியல. வானத்தை பார்த்து சோகமா கத்தி அப்படியே உட்காந்துக்கிறான். ஆளுங்களாம் வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க இவனை. இது எல்லாத்தையுமே ஹெய்ம்டலும் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஷெல்விக்கு ஒரு பக்கம் ஜேன் கிட்ட அந்த கதை புக்கை காட்டுறாரு. மேஜிக்குங்கிறது சயின்ஸால இன்னும் கண்டுபிடிக்க முடியாத விஷயம்னு ஆர்தர் சி கிளார்க் சொல்லியிருக்காரு. அவர் சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதுறவரு. சயின்ஸ் ஃபிக்ஷன் தான் சயின்ஸுக்கு முன்னாடி. ஐன்ஸ்டீன் ரோசன் பிரிட்ஜ் உண்மைனா அப்ப அதுக்குள்ள இருந்து யாரோ வந்திருக்காங்கிறது உண்மை தானே? மேபி வைக்கிங்களா இவங்களை கடவுள் மாதிரி கும்பிட்டுருப்பாங்களாட்டிருக்கு. எங்க ஆளுங்க தான் உலகத்திலே கை தேர்ந்தவங்க. ஆனா அவங்களே நீ அடிச்சு தூக்கிட்ட. எங்க நீ ட்ரைனிங் எடுத்த? பாகிஸ்தான், செச்சனியா, ஆப்கானிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்காவா? கண்டிப்பா நாங்க கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்சன் வேலை வந்துருச்சுன்னு போயிடுறாரு. அப்ப அங்க லோக்கி வரான். அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு இவங்கிட்ட போய் சொல்றான். உன் தண்டனை அப்புறம் புதுசா வர போர் பிரச்சனைகள் அதெல்லாம் நினைச்சு தாங்க முடியாம இறந்து போயிட்டாரு. இப்ப எல்லா சுமையும் என் மேல விழுந்துருச்சு. அம்மாவும் நீ வரவேணான்னு சொல்லிட்டாங்க. ஐம் சாரி, குட் பைன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு கிளம்பிடுறான். லோக்கி அப்படியே சைலண்டா போய் அந்த சுத்தி தூக்க பாக்குறான். இவனாலையும் முடியல. தோரை இப்ப காப்பாத்துறதுக்கு செல்விகே அவங்க வந்துட்டாரு. டாக்டர் டொனால்டு அவன் பேரு அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றாரு. நீங்க பாட்டுக்கு அவனுடைய பல வருஷம் ரிசர்ச் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டீங்க. அவன் மன உளைச்சல் எப்படி பண்ணிட்டான்? எப்படி அவன் தனியா எல்லாத்தையும் அடிச்சு போட்டான்? ஸ்டெராய்ட்ஸ். அவன் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக். டார்சி எடுத்த போட்டோ வச்சு போலி ஐடி ஒன்று உருவாக்கிடுறாங்க. அது போலின்னு தெரிஞ்சும் கோல்சன் தோரை அமிச்சிடுறா. இவங்க மேல ஒரு கண்ணு வைக்க சொல்லிடுறான். தோரும் போகும்போது ஜேனுடைய புக் அங்க இருக்குது, அதை எடுத்துட்டு வந்துடுறான். உங்ககிட்ட பதில் இல்லைன்னு கவலைப்படாத, சரியான கேள்வி கேளு. என் வாழ்க்கையிலே தடவை என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிக்கிறேன். உலகத்துல எல்லாருமே அப்படித்தான். நான் உன்னை ஜேனுக்காகத்தான் காப்பாத்தினேன். நானும் அவளுடைய அப்பாவோ யூனிவர்சிட்டியில ஒன்னா தான் படிச்சோம். நீ பைத்தியமோ இல்ல யாரும் தெரியாது, எனக்கு ஜேனை பத்தி தான் கவலை. கடைசியா ஒரு ரவுண்டு வாங்கி தரேன், நீ இந்த ஊரை விட்டே போயிடுன்னு சொல்றாரு. ஒரு பக்கம் லோக்கி அந்த ஃப்ராஸ்ட் ஜெயின்ஸுடைய தலைவன் லாஃபியை பார்க்க போறான். ஆஸ்கார்டியன் வந்துட்டான். சாவடிங்க இவனை, உங்களுக்கு இவ்வளவு செஞ்சு நீ சாவடிக்க பாக்குறீங்களே. ஓ நீ தான் ஆஸ்கார்டுக்குள்ள எங்களுக்கான வழி காமிச்சியா? என் அண்ணனுடைய முடிசூடுற நாளை கெடுக்கத்தான் நான் உங்களை உள்ள வர வச்சேன்.
மறுபடியும் அது போலவே வழி காட்டுறேன், நீங்க உள்ள வந்து ஓடினை கொன்றுங்க. உன் கையாலே நீ கொல்ல வேண்டித்தானே, நானே கொண்டு ராஜாவானா மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க, நீங்களே வந்து கொண்டு உங்களுக்கு சொந்தமான பெட்டி எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி உங்க கிட்ட டீல் போட்டுறான். அப்புறம் திரும்ப ஆஸ்கார்டுக்கே போனா ஃப்ராஸ்ட் ஜெயின்ஸ் அன்னைக்கு நம்ம இடத்துக்கு வந்த வாட்டி என்னால அவங்கள பார்க்க முடியல, நீ அவங்க இடத்துக்கு போன வாட்டி ஒன்னே என்னால பார்க்க முடியல, மேஜிக் யூஸ் பண்றியா அப்படின்னு ஹெய்ம்டல் கேட்கறாரு. ஓ சக்தியை பார்த்து ஓடின் பயப்படுவாரா? மாட்டாரு, அவரு யார் ராஜா, அவர் சொல்ற பேச்சு தான் நான் கேட்டாகணும். இப்ப நான் தான் உனக்கு ராஜா, நான் சொல்ற பேச்சு கேளு, பைஃப்ராஸ்ட்டை யாருக்காகவும் திறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிடுறான். ஒரு பக்கம் தோறு செல்விக்கு தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறான், ஏன்னா அவர் ஃபுல்லா சரக்கடிச்சு மட்டையாயிட்டாரு. ஜெயின் இங்க தான் வாழ்றியா? ஆமா டெம்பரரியா இங்க தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் பிளேட் எடுத்து எங்கெங்கயோ வச்சுட்டு இருக்கிறான். ஓகே வெளியே போலாமான்னு சொல்லிட்டு இவங்க வெளியே போயிடுறாங்க. இவருடைய புக்கை இப்படியே திருப்பி கொடுத்துட்றான். சாரி நான் சத்தியம் பண்ணது போல எல்லா பொருட்களையும் திரும்ப கொண்டு வர முடியல, பரவாயில்ல இதுவே எனக்கு போதும் தான். உங்க முன்னோர்கள் இதை மேஜிக்னு சொன்னாங்க, நீ சயின்ஸ்னு சொல்ற, ஆனா நான் வந்த இடத்துல இது ரெண்டுமே ஒன்று தான். எங்க அப்பா என்கிட்ட சொன்னது போலவே சொல்றேன், காஸ்மோஸ்ல 9 சாம்ராஜ்யத்துல ஒன்று தான் உங்க உலகம். எக்ட்ரிசிலுங்கிற உலக மரத்துடைய கிளைகள் தான் இதெல்லாம். நீங்க ஹபிள் டெலிஸ்கோப்ல பாப்பீங்களே, ஹபிள் டெலிஸ்கோப், இது மிட்கார்டு உங்க பூமி, ஆல்ஃபைம், ஒனாஹேம், யோட்னைம், இது ஆஸ்கார்டு, அங்க இருந்தா நான் வரேன். ஒரு பக்கம் தோர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தோரை எப்படி காப்பாத்துறது, ஹெய்ம்டல் நம்மளை பாப்பாரு எப்பயுமே அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது ஹெய்ம்டலே உங்களை கூப்பிடுறாரு. நம்ம புது ராஜா லோக்கியுடைய கடலை மீறி தோரை நீங்க காப்பாத்த போறீங்களா? அப்ப சரி நான் உங்களுக்கு உதவி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கத்தி மட்டும் அங்க விட்டுட்டு போயிட்டாரு. ஏன்னா அந்த கத்தி இருந்தா தான் பைஃப்ராஸ்ட் ஆப்ரேட் ஆகி பைஃப்ராஸ்ட் பிரிட்ஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இவரே வேணும் விட்டுட்டு போயிட்டாரு கத்தியை. இது மூலியமா இவங்க பூமிக்கு வந்துடுறாங்க. இவங்க வந்த விஷயத்த ஷீல்டு ஆளுங்களும் பாத்துறாங்க. என்ன வண்டி வெடிக்க மாதிரி வகை வகையா வராங்கன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் பாக்குறாங்க. இந்த விஷயம் லோக்கிக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ டெஸ்ட்ராயர் அமிச்சு தோரை கொல்ல சொல்லிடுறா, எல்லாத்தையும் அழிக்க சொல்லிடுறான். தோர் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிரா. இவங்க தான் லேடி சீஃப் அப்புறம் வாரியர்ஸ் 3ன்னு சொல்றான். சரி எதுக்கு இங்க வந்தீங்க? அதான் அப்பா என்னால் தானே செத்தாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்பா என்ன சாவலன்னு சொல்றாங்க. இப்பதான் புரியுது லோக்கி சொன்னது பொய்ன்னு. ஒரு பக்கம் ஹெய்ம்டால் ஃப்ராஸ்ட் ஜெயின்ஸை எப்படி ஆஸ்கார்டுக்குள்ள கொண்டு வந்து அப்படிங்கிறதுக்கு ஆஸ்கார்டுக்குள்ள வர பைஃப்ராஸ்ட் மட்டும் தான் ஒரே வழியான்னு சொல்றான். அதுக்கடி ஒரு சண்டை பட வரும்போது ஃப்ராஸ்ட் ஜெயின்ஸ் உடைய பெட்டியை வச்சு இவர் உரைய வச்சிடறான். ஒரு பக்கம் இங்க தோர் ஃப்ரெண்ட்ஸ் இறங்கின இடத்துல ஏதோ சிம்பிள் மாதிரி இருக்குது, அதை ஆராய்ச்சி பண்றாங்க ஷீல்டு ஆளுங்களா. அப்போ அங்க டெஸ்ட்ராரும் வந்துட்டான். சூறாவளி மாதிரி சுத்திட்டு அங்க வந்துருச்சு. என்ன ஸ்டார் கூட ரோபோட்டான்னு இவங்களாம் கேட்கறாங்க. யார் நீ, இது என்ன டெக்கு அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும்போது இவங்களை தாக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ ஒரு சாதாரண மனுஷன் ஆயிட்டேன், என்னால் சண்டை போட முடியாது, நான் மக்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஸோ தோர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க சண்டை போட போறாங்க. இவங்களா டெஸ்ட்ராரா திருப்பி பின்னாடியே கத்தில ஒரு சொருறாங்க. அப்படியே அது ஆஃப் ஆயிருச்சு. அவ்வளோதான் அது காலின்னு பார்த்தா மறுபடியும் அப்படியே பின்னாடி திரும்பி தாக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தோருடைய ஃப்ரெண்ட்ஸால அதை சமாளிக்க முடியல, எல்லாரும் அடி வாங்குறாங்க. நான் ஒரு நல்ல வீராங்கனையா சண்டை போட்டு சாவா, என் கதையை மற்றவங்க சொல்லுவாங்க, அதுக்கு அவசியம் இல்லை, உன் கதையை நீயே சொல்லு, உயிரோட இருந்து எல்லாருமே இங்கிருந்து ஆஸ்கார்டுக்கு போய் லோக்கி தடுங்க, என்கிட்ட திட்டம் இருக்குது. தோர் இப்போ ஸ்ட்ரைட்டா டெஸ்ட்ராயர் கிட்ட போய், சகோதரா நான் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் இவங்களை ஒன்றும் பண்ணாத, அதுக்கு பதிலாக என்ன வேணா செஞ்சுக்கோ, இந்த அப்பாவி மக்களை விட்டுட்டு என்னோட உயிர் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றான். லோக்கியும் மிஷின் ஆஃப் பண்ணி திரும்புற மாதிரி திரும்பி இழுத்து ஒரு அடி கொடுத்துட்றான். தோர் இப்போ ஒரு சாதாரண மனுஷன் தான். ஸோ ஒரு அடி கொடுத்தோன்னே இவன் சாவற மாதிரி போயிடுறான். ஜேன் ரொம்ப அழுகுறா அதை பார்த்து. இவன் சாக போறத உணர்ந்து ஓடின்னு அலறாரு. இப்ப தோருடைய சக்தியை திரும்ப தராரு. இவனுக்கு யாருக்கு தகுதி இருக்குதோ அவனால இந்த சுத்தியை தூக்க முடியும், அவனுக்கு தோருடைய சக்திகள் கிடைக்கும். ஜேன் அழுந்துட்டு இருக்கும்போது தூரத்துல ஏதோ பயங்கரமான சத்தம் கேக்குது. சுத்தி பறந்து வந்துட்டு இருக்குது. ஜேன் தள்ளிப்போன்னு சொல்றாங்க. சுத்தி தோருடைய கையில வந்து மின்னல் அடிக்குது. உடம்பெல்லாம் டக்குன்னு ஷூட் ஓட்டி பழைய காட் ஆஃப் தண்டரா திரும்ப வந்துட்டான். இனிமே என்ன சண்டத்தை ஒரு பெரிய சூறாவளி ஒன்று உண்டாக்கி டெஸ்ட்ராயர் அப்படியே தூக்கி வச்சு டெஸ்ட்ராயர் ஒரு நெருப்பை தடுத்துக்கிட்டே சுத்தி வச்சு ஒரே அடி டெஸ்ட்ராயர் காலி ஆயிடுச்சு. நீ எப்பயும் பார்க்க இப்படிதான் இருப்பியா, நல்லா இருக்குது. அப்புறம் கோல்சன் கிட்ட போய் சன் ஆஃப் கோல் அப்படிங்கிறான். ஏன்னா கோல்சனுங்கிற அந்த பேரை கோலுடைய மகன் நினைச்சுக்கிட்டான். இவன் ஜேனுடைய பொருட்களை திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்றான். ஸோ இவங்களை கொடுத்துட்டு அவளுடைய ரிசர்ச்சை கண்டினியூ பண்ண சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹெய்ம்டால் பிரிட்ஜை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஹெய்ம்டால் தான் இங்க உறைஞ்சு போயிருக்காருல்ல. ஹெய்ம்டால் உன் உதவி தேவை அப்படின்னு சொல்லுவோம். ஹெய்ம்டால் அந்த ஐஸை உடச்சிக்கிட்டு வந்து அங்க இருந்த ஃப்ராஸ்ட் ஜெயின்ஸை குத்தி கொண்டுட்டு பிரிட்ஜ் ஓப்பன் பண்றாரு. ஆஸ்கார்டுக்கு போய் எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டு கண்டிப்பா உனக்காக திரும்ப வருவான்னு சொல்லிட்டு ஆஸ்கார்டுக்கு கிளம்பிடுறாங்க. இவங்களாம் ஒரு பக்கம் லாஃபி ஆஸ்கார்டுக்குள்ள வந்து உன்னால இப்பி பார்க்கவும் கேட்கவும் முடியல, சாவு லாஃபி கையில வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடின கொல்லான்னு வரும்போது லோக்கி அங்க வந்து ஓசாவு சன் ஆஃப் ஓடின் கையில வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுறான் இவன். சொந்த அப்பா லாஃபிவே கொண்டுட்டு இவன் இன்னொரு அப்பா ஓடினை காப்பாற்ற பாக்குறான். ஏன்னா இவன் தோரை விட சிறந்தவன் நிரூபிக்க பாக்குறான். அப்ப அங்க தோரே வந்துடுறான். ஸோ இவன் பிளான்லாம் தெரிஞ்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் தோரை தாக்கிட்டு பைஃப்ராஸ்ட் ஆன் பண்ணி பைஃப்ராஸ்ட்டை வச்சு யோட்னியும் ஃப்ராஸ்ட் ஜெயின்ட்டுடைய கிரகத்தை அழிக்க பாக்குறான். ஹெய்ம்டாலும் அங்க இல்லைன்னா ஒரு குணப்படுத்துற அறைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. லோக்கி ஏன் இப்படி பண்ற, அப்பா கிட்ட என்ன நிரூபிக்கணும், அதுக்கு நான் அந்த இனத்தையே அழிக்க போறியா, அப்பா போலவே நீ பேசாதன்னு சொல்லிட்டு சண்டை போடுறான். பட் தோர் சண்டை போட மாட்டேங்கிறான். பூமிக்கு போய் ரொம்ப சாஃப்ட் ஆயிட்ட போல, அதுக்கு அந்த பொண்ணு தானே காரணம் அப்படின்னு சொல்லுவோம். இவனு சண்டை போட ஆரம்பிச்சிடறான். கோவம் வந்து சண்டை சமைய போது அப்ப லோக்கி விளற மாதிரி போயிடறான். தோர் காப்பாத்தலான்னு வரும்போது இவன் இல்லூஷன் வச்சு ஏமாத்தி குத்திடுறான். இவனை மேஜிக்கை யூஸ் பண்ணி சுத்தி ஏகப்பட்ட இல்லூஷன் உருவாக்குறா. கடைசியா தோர் தண்டர் லைட்னிங் வச்சு தாக்கிடுறான். கடைசியா லோக்கி மேல சுத்தி வச்சுட்டு வந்துடுறான். சுத்தி தாண்டி அவனால எந்திரிக்க முடியல. பைஃப்ராஸ்ட் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போயிடுச்சு. இப்ப வர வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பைஃப்ராஸ்ட் உடைக்க ஆரம்பிச்சிடறான். பைஃப்ராஸ்ட் பால உடையிற அதிர்வுல ஓடினே முழிச்சுக்கிட்டாரு. என்ன பண்ற, அதை உடச்சுனா ஜேன் கிட்ட திரும்ப போக முடியாதுன்னு சொன்னதுக்கு இவன் அப்படியே ஒரே அடி அடிச்சு உடச்சிடறான். சாரி ஜேன்னு சொல்லிட்டு. சோ இப்போ இது ஸ்டாப் ஆகி அந்த ஃப்ராஸ்ட் ஜெயின்ஸ் தப்பிச்சுக்கிட்டாங்க. இவங்க விழும்போது ஓடினே வந்து பிடிச்சிடுறாரு.
அப்பா உங்களுக்காக தான் நான் எல்லாமே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கி உடனே கீழே விழுந்து செத்து போயிடுறான். ஆஸ்கார்டு இப்போ பழையபடி வந்துருச்சு, நீ புத்திசாலியான ராஜாவா மாறிட்ட அப்படின்னு ஓடின்னு சொல்றாரு. உங்களை விட புத்திசாலி யாருமே இல்லை, உங்ககிட்ட கத்துக்க நிறைய இருக்கு. நீ ரொம்ப பெருமைப்படுத்திட்ட. இனிமே பூமிக்கு போக முடியாதுல்ல? அப்படி இல்லை, ஒன்றும் இல்லை, நமக்கு நம்பிக்கை இருக்குது. ஹேம்டால் அவளை நீ பாக்குறியா, அவ என்ன பண்றா? அவ வனிதா தேர்றான்னு ஹேம்டால் சொல்றாரு. இதோட இந்த படமும் முடியுது. போஸ்ட் கிரெடிட்ஸ் இல்ல, ஷீல்டுடைய தலைவர் நிக் ஃபியூரி டாக்டர் ஷெல்வி கிட்ட டெசராக்டை கொடுத்து ஆராய்ச்சி பண்ண சொல்றாரு. 6 இன்ஃபினிட்டி கற்கள்ல டெசராக்ட் 1. இதை ஆராய்ச்சி பண்ண ஷெல்விக்கு ஒத்துக்கிறாரு. இவருக்கு பின்னாடி லோக்கி சிரிக்கிறான். லோக்கி தான் இவரை கண்ட்ரோல் பண்றான். லோக்கி இன்னும் சாவல. இது சும்மா அவெஞ்சர்ஸ் படத்துக்காக வச்ச லீட் சீன். தோர் பார்ட் 1 விட பார்ட் 2 ஆக்ஷனா சூப்பரா இருக்கும். பார்ட் 3 அதை விட சூப்பரா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நாளைக்கு பார்ட் 2 பார்க்கலாம்.